வெல்கம் டு அனுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு குக்வேர் செட்டு தான் பார்க்க போகிறோம். இது நிர்லான் பிராண்டோட குக்வேர் செட். இது 6 பீஸ் செட்டு. இதில் இருக்கிற குக்வேர்ஸ் எல்லாமே செராமிக் கோட்டட். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது, இதோட ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிற கம்ப்ளீட் ரிவ்யூ, இது எல்லாமே இந்த வீடியோவில் ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் கண்டென்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 6 பீஸ் செட்டு. இதில் வந்துட்டு ஒரு தோசை தவா, ஒரு பேனு, அதுக்கப்புறமா ஒரு கடாய், அந்த பேனுக்கும் கடாய்க்கும் காமனாக ஒரு கிளாஸ் லிட்டு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூனு, இதெல்லாம் தான் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன்ஸில் இருந்து குக்வேர்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆரஞ்சு கலர். இதுதான் நான் இந்த செட்டை வந்து சூஸ் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன். வந்துட்டு இந்த செட்டோட வந்திருக்கிற அந்த 2 ஸ்பூன்ஸை காட்டிடுறேன். இது ரெண்டுமே 210 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ரெசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ற மாதிரியான ஸ்பூன்ஸ் தான். ஆனா வந்து இதை பார்க்கும்போது அந்த அளவு ஒரு குவாலிட்டியான இது மாதிரி தெரியல. அடுத்து இந்த கடாய். இது வந்து ரொம்ப சின்ன சைஸும் இல்லை, ரொம்ப பெரிய சைஸும் இல்லை. இது ஒரு மீடியம் சைஸ் கடாய். நான் இதை கையில் வச்சிருக்கும் போதே அதோட சைஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செராமிக் கோட்டட், கீழே வந்துட்டு இண்டக்ஷன் பாட்டம் இருக்குது. நான் மெயினாக வந்துட்டு இந்த மாதிரி பேன்ஸு கடாய்ஸ் வாங்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி வாங்கணும் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு லூஸ் ஆகிட்டு அதை டைட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து இது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஒன் மோர் திங், இந்த மாதிரி கடாய் பேன் எல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி வாங்கணும். அப்போ தான் வந்துட்டு அது எல்லா விதமான குக்கிங்க்கும் யூஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து ஒரு டீசெண்டான ஹெவினஸோடு இருக்குது. கண்டிப்பாக வந்து இது போதும். நான் வந்து இதுதான் ஒரு டவுட்டாக எனக்கு இருந்துச்சு, வரும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக வந்துருமான்னு சொல்லிட்டு. பட் அப்படி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி இந்த கடாயோட 2 ஹேண்டில்ஸ்லயும் குடுத்துருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து சூடு வராம இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து இந்த பேனு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிட்டு வந்து அந்த கடாய்க்கும் பேனுக்கும் 2க்குமே காமனா குடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட்டா இருக்கு. இதுவும் வந்துட்டு கடாய் மாதிரியே தான், ரொம்ப ஹெவின்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து கண்டிப்பா போதுமான அளவு இருக்கு. இது வந்து மீடியம் சைஸ் தான். ஸோ ஆம்லெட்டு, வேற எக் ஐட்டம்ஸ் எல்லாம் செய்றதுக்கு இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும் கண்டிப்பா. ஆனா வந்து இதுல ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இது வந்து கடாய் மாதிரி இதோட ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆவல. இது வந்து ஸ்க்ரூ டைப்ல தான் இருக்கு. ஸோ இதுல கண்டிப்பா வந்துட்டு ஆ அடிக்கடி வந்துட்டு அத டைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு இந்த தோசை தவா. இது வந்து நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கிற பிளானோட வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து இண்டக்ஷன் பாட்டம் தான். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில்ஸ் வந்து கடாய் மாதிரியே தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் தவாவோட சைஸ்ல இருக்கு இது. அதே மாதிரி இது அந்த பேனு, கடாயோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ஹெவியான தவான்னு சொல்லலாம். நல்லாவே ஹெவியா இருக்கு இது. இந்த செட் வந்துட்டு நான் அமேசான்ல வாங்குனேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2995ன்னு போட்டிருக்கு. ஆனா வந்துட்டு இது ஆஃபர்ல 899 ரூபீஸ்க்கு நான் வாங்குனேன். இது வந்துட்டு 899 அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல டீல். ஆனா இது டெலிவரி வந்ததும் நான் அமேசான்ல செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியும் இது ரொம்ப நாளா அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருந்துச்சு. நான் கார்ட்லயே வச்சிருந்தேன். டக்குனு ஸ்டாக்ல வரவும் நான் இத ஆர்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த குக்வேர் செட் பார்த்தீங்கன்னா, பெப்பர் ஃப்ரை மத்த வெப்சைட்ல எல்லாமே ஸ்டாக் அவைலபிளா தான் இருக்கு. ஆனா அது எல்லாத்துலயுமே எம்ஆர்பில தான் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு அமேசான்ல நல்ல டீல்ல அவைலபிளா இருக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு அத கம்யூனிட்டி டேப்ல அப்டேட் பண்றேன். இப்போ வந்துட்டு இந்த குக்வேர்ஸ் எல்லாமே தனித்தனியா இல்ல வந்துட்டு இதே பிராண்டோட வேற குக்வேர்ஸோட காம்போவா அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அதோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் வீடியோ இது வந்து நான் டெலிவரி வந்த உடனே பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எடுத்தது. இதுக்கப்புறமா குக் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல இதுக்கப்புறமா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். யூஷுவலாகவே செராமிக் கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங்கை விட அதோட நான்ஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கூட பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இந்த பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து செராமிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆயிலே சேர்க்காமல் பண்ணலாங்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி இந்த சைடு ஹேண்டில்ஸும் எந்தளவு வந்து ஹீட் ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். எப்பயுமே மெயினாக இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹெவியான கடாய்க்கும் லைட் வெயிட் கடாய்க்கும் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ குக் ஆகுது. இது வந்து ஓரளவு ஹெவியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்து செராமிக் குக்வேர் வாங்கியிருக்கிறது. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த டெஃப்லான் கோட்டிங்கை விட செராமிக் கோட்டிங் வந்து கம்பேரிட்டிவ்லி வந்துட்டு சேஃப் தான். இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஹீட் வரல, நல்ல ஹீட் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா கொடுக்குது இது. ஸோ இந்த கடாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு. ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயில் அப்படியே செப்பரேட்டாக நின்றுச்சு. நான் ஆல்மோஸ்ட் அதில் போட்டதே அந்தளவு ஆயில் தான். அதே மாதிரி இந்த பேன்லேயும் நான் ஆம்லெட் போட்டு பார்த்தேன். உங்களுக்கு வந்து ஆயில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான்ஸ்டிக்கை விட கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து செராமிக் கோட்டட் வந்து குக்வேர்ஸ் வந்து போய்க்கலாம். கண்டிப்பா வந்துட்டு மண் சட்டி, இரும்பு சட்டி இதெல்லாம் தான் பெஸ்ட்டு. ஆனா வந்துட்டு சில குக்கிங்க்கு வந்துட்டு நமக்கு வந்து நான்ஸ்டிக் தேவைப்பட தான் செய்யுது. அந்த மாரி டைம்ல இத வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குக்வேர் செட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீல்ல இத கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நல்ல ஒரு டீல்ல அவைலபிளா வரும்போது, நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து அத அப்டேட் பண்றேன். நிறைய பேர் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற குக்வேர்ஸோட பிராண்ட் அதே மாதிரி அதோட லிங்க் ஷேர் பண்ண சொல்லி நிறைய வீடியோஸ்ல நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் குக்வேர் ஷாப்பிங் ஹால் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் வந்து அந்த வீடியோ வந்து கீழே அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். நீங்க வந்து தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.